गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிருச்சு மகாராஜா பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய ஸ்வநகரத்துக்கு திரும்புகிறார், தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்புகிறார். இப்படி யாகங்கள்லாம் முடிச்சுட்டு பகவானையும் பார்த்துட்டு இப்படி வரான்னு இந்த ஜனங்கள், மற்ற ஜனங்கள்லாம் தெரிந்தின்றவர்கள் எல்லோரையும் வரவேற்கிறார்களாம் அந்த பிருச்சு மகாராஜாவை. எப்படி துருவசுவாமி பகவானை சாட்சாத்காரம் பண்ணிட்டு வரும்போது எல்லோரும் புஷ்பம் மாதிரி பொழிஞ்சு அப்படி துருவனை கொண்டாடி மங்கள வாத்தியங்கள்லாம் வச்சு சங்க துந்துபி நாதேன இத்தனை கோஷங்களோட அந்த துருவசுவாமியை நகரத்துக்குள்ளே அழிச்சுன்னு வந்தாலோ அதே மாதிரி பிருச்சுவை பூர்ணகும்பம் கொடுத்து இப்படி மங்கள வாத்தியங்கள்லாம் வாசித்து புஷ்பமாரி பொழிஞ்சு அப்படியே ஆகாயத்துலேருந்து புஷ்ப வருஷத்தோட இப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷத்தோட அந்த பிருச்சு மகாராஜாவை நகரத்துக்குள்ளே ஸ்வாகதம் சொல்லிகிட்டே அழிச்சுன்னு வரார்கள். அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணுறாருனா, அவரவர்களுக்கு ஏற்றது போல் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த கௌரவிச்சுட்டே வராராம். அத்தனை ஜனங்களையும் இப்படி வரவேற்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அப்படி அவர்களுக்கும் கௌரவிச்சுட்டே இப்படி வரார் அந்த பிருச்சு மகாராஜா. இப்படி வந்து அந்த பிருச்சு மகாராஜாவை பார்த்து எல்லோரும் பரம சந்தோஷப்படுறா. ஏன்னா அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாராம் அந்த பிருச்சு மகாராஜா. எந்த வேணனுடைய காரணத்தினால இந்த ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார்கள், இவன் ஒழிய மாட்டானா அப்படின்னு. இப்படி ஒரு கஷ்டம் இருந்த அந்த காலம் இப்போ எப்படி இருக்குன்னா அதை விட பல மடங்கு தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அந்த பிருச்சுவானவர் ஜனங்களை பார்த்துட்டு அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்த உடனே அவர்களுக்கு வேணும்னு எப்படி பரிபாலனம் பண்ணான்றதே மறந்து போயிடுத்து. அப்படி சௌக்கியமாக ஜனங்கள்லாம் இருக்காளா இந்த பிருச்சு மகாராஜாவுடைய ராஜ்ய பரிபாலனத்தில். இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே விதுரர், இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கமோன்னும், இப்போ வேணுங்கிறத கிடச்சிட்டு அதை போட்டுன்னு நம்ம இப்படி திருப்தியாக இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிருச்சு மகாராஜாவோட போட்ட பிச்சை தான். இல்லைனா இது ஒன்று திண்டாடிட்டு இருந்திருப்போம். அப்பேற்பட்ட பிருச்சு மகாராஜாவுடைய அனுகிரகத்தினால இன்னி பரியந்தம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜனங்கள் பசியை போக்கிண்டு அவர்கள் நன்கு வாழ்ந்துட்டுருக்கோம். இப்பேற்பட்ட பிருச்சு மகாராஜா இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு இதையும் நீங்கள் விடாமல் சொல்லணும் அப்படின்னு விதுரர் திரும்ப மைத்ரேயர்கிட்ட பிரஷ்டம் பண்ணினார். இப்படி விதுரர் கேள்வி கேட்டவுடனே மேலே மைத்ரேயர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய புண்ணியத்தை சேர்த்துட்டார். அப்போது புண்ணியமும் பகவத் பிராப்திக்கு இடைஞ்சல் தான். அதனால் இந்த புண்ணிய அனுபவம் எப்படி நாசமாகும் அப்படின்னா சௌக்கியத்தினால, சுகத்தினால. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, இந்த கங்கைக்கும் யமுனைக்கும் நடுப்புற ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி அதில் தான் தங்கிண்டு அங்கேருந்து போகபோக்கியங்கள் முழுக்க அனுபவிச்சுண்டு புண்ணியத்தை நாசம் பண்ணணும். அப்போ தானே இந்த அத்தியந்த உபரத்தி ஏற்பட்டால் தானே பகவான்கிட்ட போய் 2 கலக்க முடியும். அதனால் பாபம் நிறையா பண்ணால் பாபத்தினுடைய கர்மா கஷ்டத்தை அனுபவிக்கணும், புண்ணியம் நிறையா பண்ணால் புண்ணியத்தினுடைய பலன் சௌக்கியத்தை அனுபவித்து தான் தீர்க்க முடியும். அதனால் அதனுடைய பலனாக தனக்குத்தானே ஒரு சௌக்கியமாக இருக்கக்கூடிய அரண்மனை அமைச்சுண்டு அதில் ஜனங்கள் எல்லோரையும் வச்சுண்டு இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம், இந்த சௌக்கியமாக இருக்கக்கூடிய இந்த புண்ணியத்தினால் வரக்கூடிய சௌக்கியத்தை நாசனம் பண்ணணும்னு இப்படி ஒரு பட்டணத்தை ஏற்படுத்திட்டு அதில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாராம். இவர் எங்கெங்கே ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுறாருன்னா 7 தீபங்களுக்கு உட்பட்ட அத்தனை பூமியும் இவர் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அப்படி ஒரு ராஜாவாக, உயர்ந்த ராஜாவாக விளங்கி கொண்டு எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டுறானா அப்படி ஒரு சாசனத்தோடு தர்மத்தோடு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். ஆனால் இந்த உலக க்ஷேமார்த்தம் இருக்கிற பிராமணர்கள், ரிஷிகள், அப்புறம் விஷ்ணு பக்தர்கள், இவர்கள் எல்லார்கிட்ட போய் சாசனம் கிடையாது, பரிபாலனம் கிடையாது. அவர்களை போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கள் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய புண்ணிய பலனாக இருக்கக்கூடிய சௌக்கியத்தை அனுபவித்து இந்த புண்ணியத்தை போக்கினோம்னு இப்படி ஒரு க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தி அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒன்று தோணுனதான், மகாசத்திரம் அப்படின்ற ஒரு யாகத்தை பண்ணுவோம். யாகத்தை பண்ணி ஜனங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறார். அப்படின்னும் போது இப்படி ஒரு யாகத்தை பண்ணுவோம்னு ஒரு மகாசத்திரம் அப்படின்ற ஒரு யாகத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறார். இப்படி தானே சுயமாக அந்த மகாசத்திர யாகம் அப்படின்ற சங்கல்பம் பண்ணிட்டார். ஜனங்கள் எல்லோரும் வந்தால் இந்த சமயத்தில் எப்பயும் அவரை மகாராஜா தான் பாப்பா. அப்படி மகாராஜாவாக இருக்கும்போது உடம்பு முழுக்க அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு இப்படி சரீரம் எதுவும் தலை, இந்த கால்கள், கைகள் இவை மாத்திரம் தான் தெரியும். இப்படி உயர்ந்த வஸ்திரங்கள் தரிச்சுண்டு ராஜாவாக தான் இருப்பார்.
ஆனால் இப்போ எப்படி இருக்காருன்னா இந்த மகாசத்திரயாக சங்கல்பத்தில் அதுக்குள்ளே சின்னதாக ஒரு மறைவிரி இந்த மாதிரி ரிஷிகள் போன்ற அந்த வஸ்திரத்தை தரிச்சென்று இப்படி யஜ்ஞ தீட்சனாக உட்காந்துருக்கிற அந்த பிருச்சுவை அந்த ஜனங்கள்லாம் பார்த்தாலாம் அவருடைய சரீர காந்தி, உத்தம க்ஷத்ரிய லட்சணம், நீண்ட புஜம், அவருடைய மார்பு, அப்புறம் அப்படி ஒரு கொஞ்சம் கூட அந்த வெளில வர அந்த தொப்பையே இல்லாதபடிக்கு உத்தம க்ஷத்ரிய லட்சணத்தோட இப்படி கம்பீரமாக அவருடைய சரீர காந்தி ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு பல்பு இருப்பது போல இருக்குது. அப்படி ஒரு தேஜஸுடன் உட்காண்டிருக்கிற அந்த பிருச்சு மகாராஜாவை பார்த்து இப்படி ஒரு ராஜாவா, இவரை நம்ம அரண்மனை போய் பார்த்தோன்னா முழுக்க பார்க்க முடியுமோ? இந்த ஒரு யாக கொட்டாயில் இப்படி உட்காண்டிருக்காரு, இவர் சரீரத்தை முழுக்க பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சிதேன்னு அந்த ஜனங்கள்லாம் அந்த பிருச்சுவை பார்த்து சந்தோஷப்பட்டு பார்க்குறார்களாம். அப்பேற்பட்ட சரீரகாந்தியோட தேஜஸுடன் இந்த பிருச்சு மகாராஜானவர் இருக்கார். இப்படி ஜொலிச்சுட்டு இருக்கிற அந்த பிருச்சு மகாராஜா மேலே தான் எழுந்துட்டு அந்த ஜனங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறார். அவர்களை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, ஒரு உத்தம க்ஷத்ரியன் ராஜாவுடைய தர்மம் என்னன்னா அந்த ஜனங்களை ஒழுங்காக பார்த்துக்கணும். இப்போ நான் ராஜாவாக இருக்கேன், என்னுடைய சாசனமானது சப்த தீபத்துக்கும் உட்பட நான் இப்போ உத்தம ராஜாவாக சக்கரவர்த்தியாக நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சாசனமானது உங்கள் எல்லோரும் மேலே இருக்குது. அதனால் இப்போ நான் ஏதோ ராஜா இருக்கேன்னு நான் கர்வம் கொண்டு இல்லை, என்னுடைய தர்மத்தை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எனக்கு என்ன உபகாரம் பண்ணணும்னா, அத்தனை பேரும் தர்மத்தகா இருந்து நீங்கள் மாத்திரம் நற்செயல்கள் எல்லோரும் பண்ணிட்டேன்னா எனக்கு அதை பலவிதமாக சேரும். நீங்கள் பண்ணக்கூடிய நன்மைகளானது பகவானே சொல்லியிருக்கார், நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியம் எல்லாம் 1/6 பங்கு என்னை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் எல்லோரும் தர்மாத்மாக்களாக இருந்து நீங்கள் இப்படி புண்ணியம் பண்ணாலே போதும். அதனால் இந்த சாசனமானது ரொம்ப நல்லா நடக்கும். எந்த ஒரு ராஜாவுக்கும் அந்த பொறுப்பு வேணும், அந்த ஜனங்களுக்கும் அந்த பொறுப்பு வேணும். இப்படி உங்கள் புண்ணியமெல்லாம் எனக்கு வந்ததுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியத்தினாலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வரி பணத்தினாலையும் வாங்கிட்டு நான் உங்களை நன்றாக பார்த்துக்கணும், அதை நான் சரியாக செய்வேன். நீங்கள் கூட தர்மத்தகா நான் பகவான் சொல்லப்பட்ட அந்த தர்ம மார்க்கத்தில் எல்லோரும் இருந்து நர்வழியில் இருந்து நீங்கள் கூட இந்த ராஜ்யத்தில் என்னுடைய கட்டளையானது நிறைவேற்றணும் அப்படின்றது போல் அந்த ஜனங்களை பார்த்து ஆசையாக பிருச்சு மகாராஜா முதல்ல சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய முன்னோர்களை சொல்லி காமிக்கிறாராம். எங்களுடைய முன்னோர் யாருன்னா சுவாயம்பூமனு, அவர் தான் முதல் ராஜா. எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் தர்மத்தா, பகவான் எந்த சாசனம் பண்ணி எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொன்னாரோ அப்படி அவர் பண்ணினார். அவருடைய புத்திரனாக இருக்கக்கூடிய உத்தானபாதன் அவரும் தர்மத்தா ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். அவருடைய புத்திரனாக இருக்கக்கூடிய துருவன் அவரும் தர்மத்தா ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். கடைசியாக எங்கள் தாத்தா அங்கன் பரியந்தம் பகவான் சொன்னது போல் இந்த ராஜ்ய பரிபாலனம் தர்மத்தகா பண்ணிட்டு வந்தால், அப்படி அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாம் அந்த ராஜா சொன்னதை கேட்டுட்டு சந்தோஷமாக இருந்து நன்கு ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். அப்படி எப்படி எங்கள் தாத்தா பரியந்தம் இந்த லோகமானது பகவானுடைய அந்த சாசனத்தில் உட்பட்ட அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி எல்லோரும் சௌக்கியமாக இருந்தாலும், அப்படி நீங்கள் அந்த பகவான் சொன்னப்பட்ட தர்மத்தை நீங்களும் கூட அனுஷ்டானம் பண்ணேன்னா இதுக்கு பல தாத்தா பகவான் உங்கள் எல்லாரும் சௌக்கியமாக வைப்பார் அப்படின்னு இந்த ஜனங்களை பார்த்து பேசினார். திரும்பவும் எப்படி ஒரு கங்கையானவள் பகவானுடைய திருவடியிலேருந்து 4 சொட்டாக பிரவகிச்சு இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சமுத்திரத்தில் அவ்வளோ பெரிய நதியாக போய் சேர்றா, அதே போல் பகவானுடைய திருவடியில் நம்மளுக்கு சின்னதாக தான் ஆரம்பிக்கும் பக்தியானது. அது கங்கா பிரவாகம் போல் அகண்டமாக விருத்தியாகி பகவானிடத்தில் நாம் பக்தியை வளர்த்துண்டு பகவானால் சொல்லப்பட்ட அத்தனை தர்மங்களையும் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணிண்டு அத்தனையும் பகவதர்ப்பண புத்தியோடு பகவானுக்கு இப்படி அர்ப்பணம் பண்ணி இப்படி நாம் உலகத்தில் வாழ்ந்துண்டு இப்படி நாம் இருந்தோமே ஆனால் பகவானுக்கு நம்ம பிரீத்திகரமாக இருப்போம். எது பண்ணினாலும் நம்ம பகவத் அர்ப்பண புத்தியோடு தான் பண்ணணும். நமக்கு வேணுன்ற எண்ணத்தை முதல்ல அடியோடு அதை நாம் ஒழிச்சிடணும். எப்படி இருந்தாலும் அந்த பலனானது சேரும். ஆனால் நம்ம எண்ணத்தை நம்ம பகவதர்ப்பண புத்தியோடு தான் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி தர்மத்தை எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் எல்லோரும் இப்படி தான் வாழணும்னு எப்படி ஒரு அப்பா தன் குழந்தைக்கு ஹிதத்தை சொல்லி கொடுப்பாரோ அதுபோல் அந்த யாகசாலையிலேயே அவர் எழுந்து நின்று அந்த ஜனங்கள்லாம் பார்த்து இப்படி அவர்களெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு தன் சாசனம் போல் சொல்கிறாராம். ஏன்னா தான் இப்போ சக்கரவர்த்தியாக சப்த தீபத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லோரும் தனக்கு ஒத்துழைக்கணுன்றதுனால இப்படிலாம் அந்த ஜனங்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணுறார் அந்த பிருச்சு மகாராஜா. பகவத் ஆராதனம்னு சொல்லிட்டு பகவத் ஆராதனம்னா என்னென்னா அப்போ என்ன சொல்கிறாருன்னா யாக யஜ்ஞங்கள் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்றது போல் பிருச்சு மகாராஜா சொல்கிறார்.
இந்த யாகமே பகவத் ஸ்வரூபம். யஜ்ஞோவி விஷ்ணுன்னு சொல்லியிருக்கு வேதோக்தமான தர்மம். இந்த யாகத்தை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கே போய் யாகத்துக்கு உன்னால் முடிஞ்ச உபயோகம் பண்ணு. உன்னால் பணம் கொடுத்து உபகாரம் பண்ண முடியலையா, சரீரம் மூலியமாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. இல்லை அந்த யாகம் நடக்கிறத தடுக்காமல் இரு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யாகங்கள் இத்தியாதி தர்மங்கள் நடக்கிறதோ அங்கே ஓடி ஓடி நீ போய் அதுக்கு நீ கலந்துண்டு அதுக்கு சகாயம் பண்ணணும். அப்பேற்பட்ட உயர்ந்த தர்மம் இந்த யாகம் அப்படின்னு, இது யாகமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு இந்த பகவதார்ப்பண புத்தியோட இந்த யாகமானது பண்ணணும். யாகமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு இதை நம்ம இந்த யாகத்தை பகவத் ஆராதனமாக பண்ணணும் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இத்தனையும் சொன்ன நீ என்கிட்ட கேட்கலாம், நீ அகண்டமாக இருக்கிற பிரம்மத்துக்கு எதுக்கு யாகம் பண்ணணும், அதனால தான் அதுக்கு சந்தோஷமானா அது அப்படி கிடையாது. அகண்டமாக இருக்கிறது போல தான் அக்னியானது இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் அக்னி ஜுவலிக்கணும்னா அதுக்கு ஆதாரமாக இந்த கட்டைகள் தேவைப்படுறதோனோ, அந்த கட்டைகள் மூலியமாக தான் அந்த அக்னியானது ஜுவலிக்கிறது. அதனால் இப்போ நாம் சொல்லும்போது அந்த கட்டை எரியும் போது அதை கட்டைன்னு சொல்ல மாட்டோம், அது அக்னின்னு தான் சொல்லுவோம். அதனால் அக்னி அதுக்குள்ளே பூந்ததுனால இந்த கட்டை வேறு அந்த அக்னி வேறு இல்லை. அதே போல் அகண்டமாக இருக்கிற பிரம்மம் அகண்டமாக இருக்கா. ஆனால் இந்த உலகத்தில் நம்மள மாதிரி இருக்கிறவா அஜ்ஞானத்தில் துவந்தீபூதர்களாக இருக்கிறவர்களுக்கு யாக யஜ்யங்கள்லாம் தேவை. எப்படி இந்த கட்டையில் வந்த அக்னியானது அக்னி வேற கட்டை வேற இல்லாமல் ஒன்றாக ஆயிடுறதோ, அதே போல் இந்த உலகத்தில் யாகம் வேற பகவான் வேறன்ற கிடையாது. இந்த யாகமே யஜ்ஞமே பகவத் ஸ்வரூபமாக ஆறுது. அப்பேற்பட்ட யஜ்ஞத்தை நாம் எல்லோரும் பஜிக்கணும்னு இந்த யஜ்ஞத்தையே பகவத் ஆராதனமாக அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். எல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்லி ஒரு உத்தம க்ஷத்ரியனானவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ந்த யாகம் பண்ணக்கூடியவர்கள், பகவத் பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள், இவர்கள் மேலே போய் சாசனம் பண்ண மாட்டான். அவர்கள்ட்ட போய் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் மூலியமாக உத்தமமான இந்த யாகங்கள்லாம் பண்ணி அந்த வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவை சந்தோஷப்படுத்துவான். இந்த யாகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த தேவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தானே ஆவிர்வாகத்தை கொடுக்குறோம். இந்த தேவர்கள்லாம் யாருன்னா அந்த விராட் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பகவானுடைய அங்கத்தில் உள்ள தேவர்கள். இப்போது ஒருத்தன் இருக்கான், நின்றுருக்கான்னா அவனுக்கு அழகாக ஒரு வாட்ச் கட்டிக்கிறான், கையில் ஒரு மோதிரம் போட்டுக்கிறான்னா அந்த அங்கத்துக்கு நன்னா இருக்கும். ஆனால் அந்த அங்கத்தினுடைய பெருமையானது அது அங்கேயே தானே போய் சேரும். இப்போ மோதிரம் போட்டுருக்காருன்னா அந்த கை போட்டுருக்குன்னு சொல்ல மாட்டோம், அந்த நபரை சொல்லி இவர் தானே போட்டுருக்காருன்னு சொல்லுவோம். வாட்ச் கட்டின்னு இருக்காருன்னா அவர் தானே கட்டின்னு இருக்காருன்னு சொன்னோம், அவருடைய கை கட்டின்னு இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாளோ. அதே போல் நம்ம இந்த யாகத்தில் எத்தனை தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கொடுக்குறோமோ அத்தனையும் அங்கேயா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு தான் போய் சேர்றது. அதனால் இந்த உத்தமமாக இருக்கக்கூடிய இந்த யஜ்ஞ ஆராதனத்தை எல்லோரும் பகவதர்ப்பண புத்தியோட பகவானுக்கு சமர்ப்பிச்சுண்டு அவரவர்களுடைய கடமையும் சரியாக செஞ்சுண்டு இப்படி ஜனங்கள் மாத்திரம் உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டான்னா இந்த பூமியே வைகுண்டமாக சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு ஜனங்களுக்கு பலவாறு உபதேசம் பண்ணுறார். இவர் உத்தமமான வழியை சொல்லிக் கொடுக்குறார் நம்மளுக்கு. என்ன வழின்னா, உன்னுடைய பாபம் போல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஏனோ இந்த பாபமும் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கான். அனுபவத்தினால தானே நாசம்னு சொல்கிறார். ஆனால் சில விஷயம் பகவான் கொடுத்துருக்காராம், அது பகவானாலே பண்ண முடியாது. என்னன்னா, இந்த பாகவதால் இந்த உயர்ந்த யாகம் பண்ணிண்டு யோகக்ஷேமார்த்தம் இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் பாகவதால் இந்த ஸ்வயனம் இல்லாதபடிக்கு நற்குணங்களோட எப்படி கபிலவாசுதேவன் சொன்னாரோ அப்படி இருக்கிற இந்த பாகவதாலுடைய பாத தூளியை நீ சும்மா எடுத்து நெட்டியில் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் சரீரத்தில் போட்டுக்கணுமா. அப்படி நீ உடம்பு முழுக்க போட்டுட்டேன்னா என்ன ஆகும்னா, உன் பாபமாகக்கூடிய அந்த மலமானது இந்த பாகவதாலுடைய பாததூளியானது எரிச்சிருமா. ஒரு பஞ்சை போய் எப்படி அது இருக்கிற இடம் தெரியாமல் அந்த அக்னியானது எரிச்சிருமோ, அப்படி இந்த பாகவதாலுடைய பாததூளியை எடுத்து நீ சரீரம் முழுக்க போட்டுக்கோ. அப்படி நீ போட்டுட்டேன்னா உத்தமமாக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பாததூளியை இப்படி நீ உடம்பு முழுக்க போட்டுட்டேன்னா உன்னுடைய பாபங்கள்லாம் நசிச்சு போயிடும். அதுக்கு நான் அத்தாரிட்டி அப்படின்றது போல் இந்த பிருச்ச மகாராஜா சொல்கிறாராம். இந்த மாதிரி பாகவதாலுடைய பாததூளின்னு பாகவதத்தில் நிறைய இடத்துல வர்ணிக்கிறார். பின்னாடி ஜடபரத்தை சொல்லும்போது நீ வினாமகத் பாத ரஜோபிஷேகம்ட்டார், மஹீயசாம் பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதையாவது அப்படின்ட்டார் பிரஹ்லாத சுவாமி. அதனால் பாகவதாலுடைய பாததூளி எப்போ உன் மேலே படுறதோ அபிஷேகம் பண்ணிக்கிறியோ அப்போ தான் உனக்கு பக்தி வரும்ட்டார் பிரஹ்லாத சுவாமி. இவர் உன்னுடைய பாபம் அப்படி தான் போகும்னு பிருச்ச மகாராஜா சொன்னார். பகவான் உனக்கு வேணும்னா பகவானுடைய பாததூளியை அபிஷேகம் பண்ணு, உருண்டு பெறலு
அப்படின்னு ஜடபரதர் ரகுகுணனுக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி நிறையா மகாத்மாக்கள் பத்ராச்சல ராமதாசர் அவருடைய கீர்த்தனையில் சொல்லும்போது கூட, நீ கங்கைக்கு போகணும், யமுனைக்கு போகணும், அங்கே போகணும், புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணணும், பாவத்தை போக்கணும், ஏன்டா அங்கெல்லாம் போகிற, உனக்கு சுலபமாக ஒரு வழி சொல்லித்தரேன். இந்த பகவன் நாமன் சொல்லிட்டு இந்த ரோட்டில் இந்த தெருவிலெல்லாம் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு பாகவதாலெலாம் போகிறாளே, அப்படி பகவன் நாமன் சொல்லிட்டு இருக்கிற அந்த பாகவதால ஆற்றுக்கு கூப்பிட்டு அவள் காலில் பாததூளியோட நீ தாம்பாளத்தை வச்சு அதை நீ திருவடியை அலம்பி அதை நீ புரோக்ஷனம் பண்ணிட்டாலே போதும். இதுக்காக நீ கங்கை யமுனை சரஸ்வதி போக வேண்டாம். பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை புண்ணிய நதியும் ஆற்றுக்கு வந்துடும் அந்த தூளி மூலியமாக. அதனால் அவள் சொல்லக்கூடிய பகவன் நாம மூலியமாக அத்தனை நதியும் வந்துடும்னு இந்த பாத தூளிக்கு அப்படி ஒரு மகிமை. அது சொல்லிக் கொடுக்குறாராம் பிருச்சு மகாராஜா. அதனால் உன் பாபத்தை போகணும்னா இந்த மாதிரி உயர்ந்த மகான்களுடைய பாத தூளி எடுத்துன்னு உடம்பு முழுக்க தரிச்சுக்கோ. அப்படி தரிச்சுட்டேன்னா இந்த பாபங்கள்லாம் எப்படி பொசுங்கிறதுனே தெரியாது, அப்படி பொசுங்கி போயிடும். அப்பேற்பட்ட மகான்கள் சொல்லக்கூடிய பாதையை நாம் எப்போதும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அதில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக இப்பேற்பட்ட பிராமணர்கள், இப்பேற்பட்ட சாதுக்கள், விஷ்ணு பக்தர்கள், அப்புறம் பசுக்கள், இவைகள் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. எக்காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு ஹானி கொடுக்கக்கூடாது, இவர்களை காப்பாற்றணும், இவர் போக தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது போல் இந்த உத்தம தர்மத்தை உபதேசம் பண்ணி அந்த பிருச்சு மகாராஜா தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரது போல் அந்த ஜனங்களுக்கு சொன்ன உடனே அங்கே வந்த தேவர்கள், ரிஷிகள், அப்புறம் இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லோரும் பரம சந்தோஷப்பட்டு பிருச்சு மகாராஜாவை கொண்டாடுறார்கள். இத்தனையும் அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிராமணர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள்ட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாராம். ஏன்னா இந்த பிராமண சாபம்ன்றது பொல்லாததொன்னும் தெரிஞ்சோ தெரியாமலோ தன் அப்பா வேணன் அவருடைய சரீரத்திலேருந்து தானே இந்த பிருச்சுவானவர் பிறந்தார். அவர் ஒரு பிராமண சாபம், பிராமணர்களுடைய கோபத்தினால தான், அவருடைய ஹுங்காரத்தினால இந்த வேணன் போனான். இந்த பிராமண சாபம் அவரோட நிற்காது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரையும் பாதிக்கும்னு சொல்லுவாள். அதனால தான் இந்த ஜாதகம் எடுத்து பார்த்தா பிராமண சாபம் இருக்குது, பிராமண சாபம் இருக்குன்னு இந்த நல்ல சாதுக்களாக இருக்க அவளுடைய பிராமணாளுடைய வாக்குலேருந்து எந்த சாபத்தையும் வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கினோன்னா அது வாழடி வாடியாக குழந்தைகளுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த பிராமண சாபத்துக்கு பயந்து தானே பரீட்சித்தே கிளம்பி கங்கா தீரத்துக்கு வரார். அதனால் இந்த பிராமண சாபத்தை வாங்கக்கூடாது. இந்த பிருச்சு மகாராஜாவுக்கு என்னென்னா, எங்கள் அப்பா அவ்வளோ தப்பு பண்ணி உங்கள்கிட்ட அபச்சாரப்பட்டு உங்களுடைய சாபத்தை வாங்கிட்டு உங்களாலே வதமடைந்தார். அப்பேற்பட்ட உங்களுடைய சாபமானது மேலே எங்கள் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இது உத்தம குடும்பம், சுவாயம்பூமனு, துருவன், அங்கன் முதலியவர்கள் பரிபாலனம் பண்ண குடும்பம். இந்த குடும்பத்துக்கு பிராமண சாபமானது இருக்கக்கூடாது. அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். இது நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, எங்கள் அப்பாவுக்கு சத்கதி அடையணும் அப்படின்றது போல் பிரகலாத சுவாமி ஹிரண்யகசிபுவை பற்றி கேட்டது போல் இந்த பிராமணர்களை பார்த்து இந்த பிருச்சு மகாராஜா கேட்குறாரா, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே இந்த பிராமணர்கள்லாம் மேலே நின்று ஸ்தோத்திரம் பண்ணி, நீ எப்பேற்பட்ட ராஜா, இப்படி நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தர்மத்தகா இருந்து இந்த பூமியை சரி பண்ணி எல்லோரையும் இப்படி நீ பார்த்துட்ட உடனே இப்படி உத்தம புத்திரனாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கறதுக்கு பகவானே வைகுண்டவாசியாக வந்தார். அங்கேருந்து லோகத்துலேருந்து அவர் உனக்கு காட்சி கொடுத்துட்டு உன் வாயால் ஸ்தோத்திரம் கேட்டுட்டு போயிட்டார். இப்படி ஒரு உத்தம புத்திரனாக இருக்க நீ பிறந்த உடனே உங்கள் அப்பாவுக்கு எப்பயோ ஒரு பித்ருலோகத்துக்கு போயிட்டார். அவர் பண்ண பாப்பங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் உன்னுடைய பிறந்து உன்னுடைய அதனுடைய சாநித்தியத்தினாலையும் உன்னுடைய சத்காரியங்களாலையும் தர்ம பிரவர்த்தனாலையும் உங்கள் அப்பா என்றைக்கோ கரையேறிட்டார். அதனால் இந்த பிராமண சாபமானது உன் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாது. அதுக்கு உதாகரணமே என்னென்னா, அதுக்கு ருஜு பண்ணுவது போல் உங்கள் அப்பா கரையேறிட்டார்னு அவர்கள் சொல்லி சமாதானம் படுத்தினார். அவருக்கும் சந்தோஷப்பட்டாராம் பிருச்சு. இது ரொம்ப நாளாக அவருக்கு மனசில் இருந்த விஷயம். ஏன்னா இப்படி அப்பா பண்ணிட்டு போயிட்டாரே, அந்த அப்பானாலும் நம்ம குடும்பத்தெல்லாம் பின்னாடி பாதிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் யோசிக்கிறார் பாருங்க அவர். அப்படி தர்மாத்மாவாக இருந்தால் தான் இந்த மாதிரி சிந்தனையே வரும். இல்லைன்னா எங்கே வரப்போகிறது, ஆமாம் அவன் பண்ணால் எங்கே வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த சந்தைகள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இவன் கிளம்பிடுவான் அடுத்தது. அப்படி இல்லாதபடிக்கு வர சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்க்குறோமோ இல்லையோ, பாபத்தை அதை நிர்மூலமாக நாசனம் பண்ணிடணும், ஏதாவது பண்ணிண்டு. அதுக்குள்ளே எத்தனையோ வழிகள் இருக்குது. அதை வச்சுன்னா இவர் இந்த பிராமணர்கள்ட்ட கேட்டு இந்த பிராமண சாபமானது இல்லாமல் ஆகணும்னு உடனே அவர்கள் இருக்காதுப்பா, நீ இப்படி ஒரு தர்ம காரியம் பண்ணோடனே உங்கள் அப்பா கரையேற்றான்னு சொல்லி சமாதானம் படுத்தினார்.
உடனே பிருச்சு மகாராஜத்தையும் சொல்லி தன்னுடைய இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடித்து இப்படி நீங்கள் இருந்தாலே போதும், எனக்கு அதுவே நீங்கள் பண்ணுற ஹிதம் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை ஜனங்களும் எழுந்துட்டு சந்தோஷப்பட்டு அந்த பிருச்சுவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் ஜனங்களாக இருக்கிறவர்கள் அது பண்ணணும் இது பண்ணணுன்ற ஒரு சம்சயம் இருக்கும், தப்பு மனுஷ சுபாவம் நடக்கும். ஆனால் இப்படி நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்த உடனே இனிமே கொண்டு நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம், நீங்கள் சொல்வது போலே நாங்கள் ராஜ்யத்தில் இருந்து உங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுத்துண்டு உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நாங்களும் இருப்போம்னு இப்படி அத்தனை பேரும் பிருச்சு மகாராஜாவை பார்த்து கொண்டாடுறார்கள். அதோடு இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்சைக விம்சோத்யாயः மைத்ரேய உவாச மௌக்திகைः குசுமஸ்ரக்பிः துகூலைः ஸ்வர்ணதோரணைः महासुरभिभिः धूपैः मण्डितं तत्र तत्र वै चन्दनागुरु तोयार्द्र रथ्या चत्वरमार्गवत् पुष्पाक्षतपलैस्तोक्मैः लाजैः अर्चिर्भिः अर्चितं सवृन्दैः कदलीस्तम्भैः पूगपोतैः परिष्कृतं तरुपल्लवमालाभिः सर्वतः समलङ्कृतं प्रजास्तं दीपबलिभिः संभृताशेषमङ्गलैः अभीयुः मृष्टकन्याश्च मृष्टकुण्डलमण्डिताः शङ्खदुन्दुभिघोषेण ब्रह्मघोषेण चर्त्विजां विवेश भवनं वीरः स्तूयमानः गतस्मयः पूजितः पूजयामास तत्र तत्र महायशाः पौरान् जानपदांस्तांस्तान् प्रीतः प्रियवरप्रदः स एव मादीनि अनवद्यचेष्टितः कर्माणि भूयांसि महान् महत्तमः कुर्वन् शशास अवनिमण्डलं यशः स्फीतं निधाय आरुरुहे परं पदम् सूतोवाच तदादिराजस्य यशो विजृम्भितं गुणैरशेषैः गुणवत्सभाजितं क्षत्तामः भागवतः सदस्पते कौशारविं प्राह गृणन्तमर्चयन् विदुरौवाच सोऽभिषिक्तः पृथुर्विप्रैः लब्धाशेष सुरार्हणः बिभ्रत् स वैष्णवं तेजः बाह्वोर्याभ्यां दुदोहगाम् कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिघ्नः यद्विक्रमोच्छिष्टम् अशेषभूपाः लोकाः सपालाः उपजीवन्ति कामम् अद्यापि तन्मे वद कर्म शुद्धम् मैत्रेयोवाच गङ्गायमुनयोर्नद्योः अन्तराक्षेत्रमावसन् आरब्धानेव बुभुजे भोगान् पुण्यजिहासया सर्वत्र
अस्खलितादेशः सप्तद्वीपैकदण्डधृक् अन्यत्र ब्राह्मणकुलात् अन्यत्र अच्युतगोत्रतः एकदासीत् महासत्र दीक्षा तत्र दिवौकसाम् समाजो ब्रह्मर्षीणां च राजर्षीणां च सत्तमा तस्मिन्नर्हत्सु सर्वेषु स्वर्चितेषु यथार्हतः उत्थितः सदसो मध्ये ताराणाम् उडुराडिव प्रांशुः पीनायतभुजः गौरः कञ्जारुणेक्षणः सुनासः सुमुखः सौम्यः पीनांसः सुद्विजस्मितः व्यूढवक्षा बृहच्छ्रोलिः वलिवल्गुदलोदरः आवर्तनाभिः ओजस्वी काञ्चनोरुः उदग्रपात् सूक्ष्मवक्रासितस्निग्ध मूर्धजः कम्बुकन्धरः महाधने दुकूलाग्र्ये परिधाय उपमीय च व्यञ्जिताशेष गात्रश्रीः नियमे न्यस्तभूषणः कृष्णाजिनधरः श्रीमान् कुशपानिः कृतोचितः शिशिरः स्निग्धताराक्षः समैक्षत समन्ततः उचिवान् इदमुर्वीशः सदः संहर्षयन्निव चारुचित्रपदं श्लक्ष्णं मृष्टं गूढम् अविक्लवम् सर्वेषाम् उपकारार्थं तदा अनुवदन्निव राजोवाच सभ्याः शृणुत भद्रं वः साधवो य इहागताः सत्सु जिज्ञासुभिः धर्मम् आवेद्यं स्वमनीषितम् अहं दण्डधरो राजा प्रजानामिह योजितः रक्षिता वृद्धिदस्वेषु सेतुषु स्थापिता पृथक् तस्य मे तदनुष्ठानाद्यः अनाहुः ब्रह्मवादिनः लोकाः स्युः कामसन्दोहाः यस्य तुष्यति दिष्टदृक् य उद्धरेत् करं राजा प्रजाधर्मेषु अशिक्षयन् प्रजानां शमलं भुङ्क्ते भगं च स्वं जहाति सः तत्प्रजा भर्तृपिण्डार्थं स्वार्थमेव अनसूयवः कुरुते अधोक्षजधियः तर्हि मे अनुग्रहः कृतः यूयं तदनुमोदध्वं पितृदेवर्षयो मलाः कर्तुः शास्तुः अनुज्ञातुः तुल्यं
यत्प्रेत्य तत्फलम् अस्ति यज्ञपतिर्नाम केषाञ्चित् अर्हसत्तमाः इहामुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्यः क्वचिद्भुवः मनोः उत्तानपादस्य ध्रुवस्यापि महीपतेः प्रियव्रतस्य राजर्षेः अङ्गस्य अस्मत्पितुः पितुः ईदृशानाम् अथान्येषाम् अजस्य च भवस्य च प्रह्लादस्य बलेश्चापि कृत्यमस्ति गदाभृता दौहित्रादीन् ऋते मृत्योः शोच्यान् धर्ममोहितान् वर्गस्वर्गापवर्गाणां प्रायेणैकात्म्यहेतुना यत्पादसेवाभिरुचिस्तपस्विनाम् अशेषजन्मोपचितं मलं धियः सद्यः क्षिणोति अन्वहमेधति सति यथा पदाङ्गुष्ठ विनिसृता सरित् विनिर्धुताशेषमनोमलः पुमान् असङ्गविज्ञान विशेषवीर्यवान् यदङ्घ्रिमूले कृतकेतनः पुनः न संसृतिं क्लेशवहां प्रपद्ये तमेव यूयं भजतात्मवृत्तिभिः मनोवचः कायगुणैः स्वकर्मभिः अमायिनः कामदुघाङ्घ्रिपङ्कजम् यथाधिकारावसितार्थ सिद्धयः असौ इहानेकगुणः अगुणोध्वरः पृथग्विदध्रव्य गुणक्रियोऽग्निभिः सम्पद्यते अर्थाशयलिङ्गनामभिः विशुद्धविज्ञानघनः स्वरूपतः प्रधानकालाशय धर्मसङ्ग्रहे शरीर एष प्रतिपद्य चेतनां क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते यथा नलो दारुषु तद्गुणात्मकः अहो ममामि वितरन्ति अनुग्रहं हरिं गुरुं यज्ञभुजामधीश्वरम् स्वधर्मयोगेन यजन्ति मामकाः निरन्तरं क्षोणितले दृढौ व्रताः मा जातु तेजः प्रभवेन्महर्धिभिः तितिक्षया तपसा विद्यया च देदीप्यमाने अजितदेवतानां कुले स्वयं राजकुलाद्विजानां ब्रह्मण्यदेवः पुरुषः पुरातनः नित्यं हरिः यच्चरणाभिवन्दनात् अवापलक्ष्मीम् अनपायिनीं यशः जगत्पवित्रं च महत्तमाग्रणीः यत्सेवया
अशेषगुहाशयः स्वराट् विप्रप्रियः तुष्यति काममीश्वरः तदेव तद्धर्मपरैर्विनीतैः सर्वात्मना ब्रह्मकुलं निषेव्यताम् पुमाल्लभेतान् अतिवेलमात्मनः प्रसीदतः अत्यन्तशमं स्वतः स्वयं यन्नित्यसम्बन्धनिषेवया ततः परं किमत्रास्ति मुखं हविर्भुजाम् अश्नाति अनन्तः खलु तत्त्वकोविदैः श्रद्धाहुतं यन्मुखयुज्यनामभिः न वै तथा चेतनया बहिष्कृते हुताशने पारमहंस्य पर्यगुः यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं श्रद्धा तपो मंगल मौन संयमैः समाधिना बिभ्रति हार्थदृष्टये यत्रेदमादर्श इवावभासते तेषामहं पादसरोजरेणुम् आर्यावहेयाधि किरीटमायुः यं नित्यदा बिभ्रत आशु पापं नश्यत्यमुं सर्वगुणाव्रजन्ति गुणायनं शीलधनं कृतज्ञं वृद्धाश्रयं संवृणतेऽनुसम्पदः प्रसीदतां ब्रह्मकुलं गवां च जनार्दनः सानुचरश्च मह्यं मैत्रेयो उवाच इति ब्रुवानं नृपतिं पितृदेवद्विजातयः तुष्टुवुः हृष्टमनसः साधुवादेन साधवः पुत्रेण जयते लोकान् इति सत्यवती श्रुतिः ब्रह्मदण्डहतः पापः यद्वेनः अत्यतरत्तमः हिरण्यकशिपुश्चापि भगवन्निन्दयातमः विविक्षुः अत्यगात् सूनोः प्रह्लादस्य अनुभावतः वीरवर्य पितः पृथ्व्याः समासञ्जीव शाश्वतीः यस्येदृश्यच्युते भक्तिः सर्वलोकैकभर्तरी अहो वयं ह्यद्य पवित्रकीर्ते त्वयैव नाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यणक्ति नात्यद्भुतमिदं नाथ तवाजीव्यानुशासनं प्रजानुरागो महतां प्रकृतिः करुणात्मनाम् अद्य नस्तमसः पारः त्वयोपासादितः प्रभो भ्राम्यतां नष्टदृष्टीनां कर्मभिः दैवसंज्ञितैः नमो विवृद्धसत्त्वाय पुरुषाय महीयसे
यो ब्रह्मक्षत्रम् आविश्य बिभर्तीदं स्वतेजसा श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे एकविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।